Good morning student. Today 11th physics unit 1 SI based quantities and units அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தக்கன்னு வேர்ல்டு ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருந்ததுனால என்ன பண்ணுறது கன்ஃபியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி கொண்டு வந்தது தான் எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த எஸ்ஐ சிஸ்டமில் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது. சரியா கண்ணு அண்டு அதோடைய யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னென்ன அதோடைய யூனிட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டெரிவேட்டிவ் குவான்டிட்டிஸ் அதோடைய யூனிட்ஸ் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஓகேவா. 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் ஃபஸ்ட்டு லென்த்து அதோடைய யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்டில் மீட்டர். அந்த சிம்பிள் எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா எம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அப்போ 1 மீட்டர் அப்படின்னா எவ்வளோ வேல்யூ வேர்ல்டு ஃபுல்லாக இதுதான் 1 மீட்டர் அப்படின்னா எந்த வேல்யூவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ 1 ஸ்டாண்டர்ட் மீட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இஸ் த லென்த் ஆஃப் த பாத் traveled by light in vacuum in 1 divided by 299,792,458 of a second. அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 மீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைட்டு வேக்யூமில் இவ்வளோ செகண்ட்ஸில் அதாவது 1 டிவைடட் பை 299,792,458 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும் லைட்டு வேக்யூமில் அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 1 ஸ்டாண்டர்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அந்த வேல்யூ தான் 1 மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் பாருங்க குட்டீஸ் அந்த வேல்யூ. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க மாஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாஸ் அதோடைய யூனிட் என்னன்னா கிலோகிராம். அதனுடைய சிம்பிள் என்ன அப்படின்னா கேஜி அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அப்போ 1 கிலோகிராம் அப்படின்னா எவ்வளோ ஈக்குவலாக இருக்கும். இதுதான் 1 கிலோகிராம் மாஸ் அப்படின்னு சொல்லி எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் பாரிஸ்க்கு பக்கத்தில் சௌரஸ் அப்படிங்கிற பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிலிண்டர் வச்சுருக்காங்க. அந்த சிலிண்டர் எதில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினம் இரிடியம் அலாயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. என்ன ரேஷியோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9:1 அப்படிங்கிற ரேஷியோவில் பிளாட்டினம் இரிடியம் ரெண்டும் சேர்ந்து அந்த அலாயால் அந்த சிலிண்டரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதனுடைய சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய ஹைட்டும் அந்த சிலிண்டருடைய ஹைட்டும் அதனுடைய டயாமீட்டரும் எவ்வளோக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.9 சென்டிமீட்டர் அளவுக்கு ஈக்குவலாக இருக்குமா. சரியா? அந்த சிலிண்டருடைய புரோட்டோடைப்பை தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 கிலோகிராமுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன புரோட்டோடைப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதுதான் 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா கண்ணு. ஃபஸ்ட்டு வச்சு அந்த மாடல் முன் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கண்ணு. அதை தான் நம்ம புரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அதனுடைய மாஸ் தான் பார்த்தீங்கன்னா சிலிண்டருடைய மாஸ் தான் நம்ம 1 கிலோகிராமுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். சரியா கண்ணு? ஸோ அப்போது மாஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அதனுடைய யூனிட் கிலோகிராம். 1 கிலோகிராம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோகிராம் இஸ் த மாஸ் ஆஃப் த புரோட்டோடைப் சிலிண்டர் ஆஃப் பிளாட்டினம் இரிடியம் அலாய் preserved at the International Bureau of Weights and Measures at Sèvres near Paris, France. சரியா கண்ணு? அந்த சிலிண்டருடைய புரோட்டோடைப் மாஸ் தான் 1 கிலோகிராம். அப்போ எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் பாருங்க. ஏன் கண்ணு பிளாட்டினம் இரிடியம் அலாயை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த விதமான என்விரான்மெண்டல் அஃபெக்டாலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது சேஞ்ச் ஆகாது. ஓகேவா கண்ணு? எந்த விதமான பாதிப்புமே அடையாது, அப்படியே இருக்கும். வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதனால தான் அந்த சூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா கண்ணு? நெக்ஸ்ட் பாருங்க டைம். டைம் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அதனுடைய யூனிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகண்டு. அதனுடைய சிம்பிள் எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்மால் லெட்டர் எஸ்ல போடுறோம். அப்போ 1 செகண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. ஓகேவா கண்ணு? இப்போ சிசிஎம் 133 ஆட்டம் இருக்கு. ஓகேவா? இந்த சிசிஎம் 133 ஆட்டம்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 55 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 எலக்ட்ரான் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா கண்ணு?
பாருங்க எங்க இருக்குனாக்கா ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ் அப்படின்னாக்கா மீ நுண்ணிய ஆற்றல் மட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இதை பத்தி நம்ம ஹையர் செகண்டரிஸ்ல நம்ம படிக்க போறோம். அந்த லெவல்ஸுக்கு இடையில அது போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிரான்சிஷன் நடக்கும் பொழுது அந்த ரெண்டு ஹைப்பர் ஃபைன்ஸ் லெவல்ஸுக்கு இடையில டிரான்சிஷன் நடக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த வேவ்ஸ் வந்து சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்கு இருக்கும். சரியா கண்ணு? எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது சிசிஎம் 133 ஆட்டம்ல 55 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அந்த எலக்ட்ரான் ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸுக்கு இடையில டிரான்சிஷன் நடக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேவ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த வேவ்ஸுக்கு சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இப்போ இதெல்லாம் நாம ஒன் வேவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒன் வேவை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அதுதான் நம்ம ஒன் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா கண்ணே? ஸோ ஒன் வேவை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அதுதான் நம்ம ஒன் பீரியட் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி 9 பில்லியன் 192,631,770 பீரியட்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ அதுதான் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். எவ்வளோ அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அதாவது சிசிஎம் 133 ஆட்டம் ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸுக்கு இடையில எனர்ஜி டிரான்சிஷன் நடக்கும் பொழுது ஓகேவா கண்ணு 9,192,631,770 பீரியட்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஓகேவா கண்ணு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வேல்யூ தான் 1 செகண்டுக்கு ஈக்குவலாக இருக்குமா? சரியா? அதாவது 1 செகண்ட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் 9,192,631,770 periods of radiation corresponding to the transition between the two hyperfine levels of the ground state of cesium-133 atom. எவ்வளோ அக்யூரேட்டாக அந்த டைமை ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க நீ எஸ்ஐ சிஸ்டம்ல. அதனால தான் எல்லாருமே அந்த எஸ்ஐ சிஸ்டத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட் குவான்டிட்டி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எலக்ட்ரிக் கரண்ட். அதனுடைய யூனிட் என்னன்னா ஆம்பியர். சிம்பிள் கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அப்போ 1 ஆம்பியர் அப்படின்னா என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கரண்ட் கேரிங் கண்டக்டர் எடுத்துக்கிறோம் கண்ணு. சரியா? ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்ஃபினிட்டி லென்த்தில் இருக்குது. அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது இல்லை, நெக்லிஜிபிள் பண்ணிடுறோம். ஓகேவா? ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேக்யூமில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு கிட்ட இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். அப்போ அந்த ரெண்டு கண்டக்டர்லையும் நம்ம கான்ஸ்டன்ட் கரண்ட் அப்ளை பண்ணும் பொழுது அந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸோடைய வேல்யூ 2 × 10⁻⁷ நியூட்டன் பர் யூனிட் மீட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போ அந்த ரெண்டு கண்டக்டர்லையும் போகக்கூடிய கரண்டோடைய வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்றோம் 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரியா கண்ணு? அதாவது 1 ampere is the constant current which when maintained in each of the two straight parallel conductors of infinite length and negligible cross sections held 1 meter apart in vacuum shall produce a force per unit length of 2 × 10⁻⁷ Newton per meter between them. ஓகேவா கண்ணு? அந்த ரெண்டு கண்டக்டரும் இன்ஃபினிட்டி லென்த்து கிராஸ் செக்ஷன் ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லை. வேக்யூமில் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கான்ஸ்டன்ட் கரண்ட்டை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ அது ரெண்டுக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 × 10⁻⁷ நியூட்டனாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதில் கண்டக்டரில் போகக்கூடிய கரண்ட்டோடைய வேல்யூ தான் 1 ஆம்பியர். சரியாம்மா? நெக்ஸ்ட் பாருங்க டெம்பரேச்சர். ஓகேவா? டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அதனுடைய யூனிட் என்ன அப்படின்னாக்கா கெல்வின். ஸோ கெல்வின் ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட். அதனுடைய சிம்பிள் என்ன கண்ணு கே அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். கேபிட்டல் கே அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். அப்போ 1 கெல்வின் அப்படின்னா என்ன வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 1 கெல்வின் இஸ் த ஃபிராக்ஷன் ஆஃப் 1 divided by 273.16 of the thermodynamics temperature of the triple point of the water. ஓகேவா? பார்க்க பெருசா இருக்கு, ஒண்ணுமே இல்லை, ஈஸியான கான்செப்ட். அது என்ன கண்ணு ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்ல இருக்கு. அது சாலிட் ஸ்டேட்ல இருந்தா ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. லிக்விடா இருந்தா அது பியூர் வாட்டர். அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆனிச்சு அப்படின்னாக்கா நம்ம அந்த வாட்டர் அப்படின்னு சொல்றோம். அது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. அதே மாதிரி வாட்டர் வேப்பரா இருந்துச்சுனாக்கா கேஸ் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த வாட்டர் வேப்பர், மெல்டிங் வாட்டர், ஓகேவா, மெல்டிங் ஐஸ், அதே மாதிரி ஐஸ், இந்த 3 இருக்கு இல்லையா கண்ணு வாட்டர், வாட்டர் வேப்பர், ஐஸ்.
இது மூணும் ஈக்குலிபிரியம்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கும் இல்லையா? ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது என்ன டெம்பரேச்சர் இருக்கும்? ஈக்குலிபிரியம் அப்படின்னாக்கா சமநிலையில வாட்டர், வாட்டர் வேப்பர், ஐஸ், இது மூணும் சமநிலையில இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் டெம்பரேச்சர் ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல அந்த மூணு ஸ்டேட்டும் சாலிட் லிக்விட் ஸ்டேட்ல வாட்டர் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் நம்ம டெம்பரேச்சர் ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். அப்போ எவ்வளவு இருக்கும் அந்த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 273.16 கெல்வின் இருக்கும். சரியா கண்ணு? தெர்மோடைனமிக்ஸ் டெம்பரேச்சர் ஆஃப் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது 273.16 கெல்வின். ஓகேவா? ஸோ அப்போ 1 கெல்வின் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை கண்ணு, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? டெம்பரேச்சர் ஆஃப் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை 273.16, அதுதான் நம்ம 1 கெல்வின் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டரையும் அந்த டெம்பரேச்சர் ஆஃப் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை 273.16 தான் நம்ம 1 கெல்வின் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா கண்ணு? The 1 Kelvin is the fraction of 1 divided by 273.16 of the thermodynamics temperature of the triple point of the water. சரியா குட்டி? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி பார்க்கலாம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதோடைய யூனிட் மோல், சிம்பிள் MOL. ஓகேவா கண்ணு? ஸோ இப்போ நம்ம வீட்டில் அம்மா ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க. எப்படி கண்ணு வாங்குறாங்க? 1 டசன் 2 டசன் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி வாங்குறாங்க. நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா கவுண்ட் பண்ணி தான் நம்ம வாங்குறோம். நம்ம கண்ணால் பார்க்க முடியறது எல்லாமே நம்ம என்ன கண்ணு பண்ணுறோம்? கவுண்ட் பண்ணி நம்ம வாங்குறோம். இப்போ ஒரு கோல்டு காயின் இருக்கு, அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னா உன்னால் கவுண்ட் பண்ண முடியுமா? அதே மாதிரி ஒரு டம்ளர் ஃபுல்லாக வாட்டர் இருக்கு, அதில் எவ்வளோ வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ணு அப்படின்னா உன்னால் கவுண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா நம்மளால பார்க்க முடியாது, அதை கவுண்ட் பண்ண முடியாது. அப்போ அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோல் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். 1 மோல் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 6.022 இன்ட்டு 10⁻23. ஓகேவா? அந்த சப்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய 6.022 இன்ட்டு 10⁻23 ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் பார்ட்டிகிள்ஸ் தான் நம்ம 1 மோல் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த பியூர் கோல்டு காயின் இருக்கு இல்லையா கண்ணு? அப்போ அதில் 1 மோல் ஆஃப் பியூர் கோல்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6.022 இன்ட்டு 10⁻23 கோல்டு ஆட்டம்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி 1 மோல் ஆஃப் பியூர் வாட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6.022 இன்ட்டு 10⁻23 வாட்டர் மாலிகுல்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 2 மோல் அப்படின்னா அதை 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3 மோல்னா அந்த வேல்யூவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் கண்ணு, எவ்வளோ ஈஸி பாருங்க. அப்போ அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு அழகாக நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். எவ்வளோ வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு ஈஸியாக நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் ஆகிற கான்செப்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோல். அப்போ சயின்டிஃபிக்கா 1 மோல் அப்படின்னா நம்ம ஒரு டெஃபினேஷன் சொல்லணும் இல்லையா கண்ணு? அதான் நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. 1 mole is the amount of substance which contains as many elementary entities as there are atoms in 0.012 kilogram of pure carbon 12. அதாவது 0.012 kilogram pure carbon 12 atomல இருக்கக்கூடிய எலிமெண்டரி என்டிட்டிஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் 1 மோல் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதை நம்ம 0.012 கிலோகிராம் அப்படிங்கிறத 12 கிராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 12 கிராம் பியூர் கார்பன் 12 ஆட்டம்ல இருக்கக்கூடிய அந்த எலிமெண்டரி என்டிட்டிஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் 1 மோல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரெண்டும் ஒரே வேல்யூ தான் கண்ணு, கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, லூமினஸ் இன்டென்சிட்டி ஒளிச்செறிவு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதோட யூனிட் என்னன்னா கேண்டிலா, சிம்பிள் CD. அப்போ 1 கேண்டிலா அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு லைட் சோர்ஸ் இருக்குமா, அதோடைய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5.4 இன்ட்டு 10⁻14 ஹெர்ட்ஸ். ஓகேவா? 5.4 இன்ட்டு 10⁻14 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் மோனோக்ரோமோட்டிக் ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுது. மோனோக்ரோமோட்டிக் அப்படின்னா சிங்கிள் கலர் ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுது. அப்போ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல அந்த லைட்டுடைய இன்டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 divided by 683 வாட் பர் ஸ்டெரேடியனா இருந்துச்சு அப்படின்னா அந்த லைட்டோடைய இன்டென்சிட்டியை தான் நாம 1 கேண்டிலா அப்படின்னு சொல்றோம். சரியா கண்ணு? அதாவது 1 கேண்டிலா இஸ் த luminous intensity in a given direction of a source
that emits monochromatic radiations of frequency 5.4 into 10 power 14 hertz and that has a radiant intensity of 1 divided by 683 watt per steradian in that direction. சரியா? அப்போ அந்த டைரக்ஷன்ல ஒளியினுடைய இன்டென்சிட்டியோட லைட்டுடைய இன்டென்சிட்டி தான் நம்ம 1 கேண்டிலா அப்படின்னு சொல்லி சொல்றோம். எவ்வளவு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் பாருங்கன்னு. அப்போ இது நம்ம 7 ஃபண்டமெண்டல் SI சிஸ்டம்ல இருக்கக்கூடிய 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பார்த்தோம், அதனுடைய யூனிட்ஸ் பார்த்தோம், அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். 1 மீட்டர் அப்படின்னா இவ்வளோ வேல்யூ, 1 கிலோகிராம் அப்படின்னா இதுதான் 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம புக்கில் பாருங்கன்னு இந்த மாதிரி பேஜில் கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே 5 மார்க்கில் ஃபுல்லாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, அல்லது எனி 4 அதை 3 மார்க்லேயே கேட்கலாம், அல்லது எனி 1 டிஃபைன் 1 மீட்டர், டிஃபைன் 1 ஆம்பியர், இந்த மாதிரி தனித்தனியாக 2 மார்க்லேயே கேட்கலாம். ஸோ அப்போ இது ஃபுல்லாக அப்படியே நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா குட்டி? ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் கண்ணு. நெக்ஸ்ட் டெரைவ்டு குவான்டிட்டிஸ், SI சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அதோட யூனிட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அண்ட் த யூனிட்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா? ஃபர்ஸ்ட் பிளேன் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிளேன் ஆங்கிளும் சாலிட் ஆங்கிளும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸில் தான் இருந்தது. 1995 இருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை டெரைவ்டு குவான்டிட்டிஸில் ஆட் பண்ணுறாங்க. சரியா கண்ணு? ஸோ இப்போ பிளேன் ஆங்கிளுக்கும் சாலிட் ஆங்கிளுக்கும் ஆக்சுவலாக யூனிட் அது கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு டெஃபினேஷன் பார்க்க போகிறோம், டயக்ராம்லாம் நம்ம பார்த்து டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அதுக்கு யூனிட் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் தேவைப்படுறதுனால யூனிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிளேன் ஆங்கிளுடைய யூனிட் ரேடியன், சாலிட் ஆங்கிளுடைய யூனிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டெரேடியன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னாக்கா r/ரேடியஸ், அதனுடைய யூனிட் ரேடியன். அதே மாதிரி சாலிட் ஆங்கிள் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்ஃபேஸ் ஏரியா, ஓகேவா, சர்ஃபேஸ் ஏரியா பை ரேடியஸ் ஸ்கொயர்டு, அதனுடைய யூனிட் ஸ்டெரேடியன், SR, RAD அப்படிங்கிறது ரேடியன். நெக்ஸ்ட் பாருங்க ஏரியா. ஏரியாவுடைய ஏரியா அப்படிங்கிறது ஒரு டெரைவ்டு குவான்டிட்டி, அதனுடைய யூனிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீட்டர் ஸ்கொயர்டு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஏரியா அப்படிங்கிறது எப்படி கண்ணு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? லென்த் இன்ட்டு பிரெத். லென்த்தோடைய யூனிட் என்ன கண்ணு? மீட்டர். பிரெத்தோடைய யூனிட்டும் மீட்டர். அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் வால்யூம். வால்யூம் அப்படிங்கிறது எப்படி கண்ணு எக்ஸ்பிரஸ் பண்றோம்? ஏரியா இன்ட்டு ஹைட். ஏரியாவோட யூனிட் என்ன கண்ணு? மீட்டர் ஸ்கொயர்டு. ஹைட் எப்படி மெஷர் பண்றோம்? லென்த்ல. ஸோ அப்போ மீட்டர், மீட்டர் ஸ்கொயர்ட் இன்ட்டு மீட்டர். ஸோ பவர் 1 இருக்கு, 2 + 1 3. ஸோ அப்போ மீட்டர் கியூப். அப்போ வால்யூம் உடைய யூனிட் என்ன கண்ணு? மீட்டர் கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது எப்படி கண்ணு எக்ஸ்பிரஸ் பண்றோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்டோட யூனிட் என்ன கண்ணு? மீட்டர். லென்த்ல தானே மெஷர் பண்றோம். டைமோட யூனிட் செகண்ட். இது மேலே போனுச்சு அப்படின்னா மீட்டர் செகண்ட் பவர் -1. நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்ணு சொல்றோம்? வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டியோட யூனிட் என்ன கண்ணு? மீட்டர் பர் செகண்ட். கீழே ஒரு டைம் இருக்கு, ஸோ அப்போ செகண்ட் ஸ்கொயர்டு. வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட், அப்போ வெலாசிட்டி பை டைம், அப்போ இன்னொரு செகண்ட் வரும். இப்போ மீட்டர் செகண்ட் இன்ட்டு செகண்ட், செகண்ட் ஸ்கொயர். மேலே போயிடுச்சுன்னா மீட்டர் செகண்ட் பவர் -2. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான யூனிட்மா, நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா? பின்னாடி கிரியேட்டிவிட்டி கொஸ்டின்ஸு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். டைமென்ஷனல் ஃபார்முலாவுக்கெல்லாம் நாம இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். நல்லா டீடைல்டா பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி அப்படிங்கிறது எப்படி கண்ணு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம்? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி மெஷர் பண்றோம்னா ரேடியன். டைம் செகண்ட். ஸோ செகண்ட் மேலே போடுச்சு அப்படின்னா ரேடியன் செகண்ட் பவர் -1. சரியா? இந்த மாதிரி பாருங்க நம்ம புக்கில் இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க கண்ணு உங்களுக்கு. சரியா? அதே மாதிரி பாருங்க, நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன், நீங்க பெரிய பென்சில்ல மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆங்குலர் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம். ஆங்குலர் வெலாசிட்டியோட யூனிட் நம்ம இப்போ பார்த்தோம் கண்ணு, என்ன கண்ணு பார்த்தோம்? ரேடியன் செகண்ட் பவர் -1. கீழே ஒரு டைம் இருக்கிறதுனால செகண்ட் வரும், அப்போ ரேடியன் செகண்ட்ஸ் பவர் -2. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க டென்சிட்டி. டென்சிட்டியோட எக்ஸ்பிரஷன் என்ன கண்ணு? மாஸ் பை வால்யூம்.
மாஸோட யூனிட் என்ன கண்ணு கிலோகிராம், வால்யூமோட யூனிட் என்ன கண்ணு மீட்டர் கியூப். மீட்டர் கியூப் மேலே போயிடுச்சுன்னா கிலோகிராம் மீட்டர் பவர் -3. நெக்ஸ்ட் லீனியர் மொமெண்டம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸோட யூனிட் கிலோகிராம், வெலாசிட்டி மீட்டர் செகண்ட் பவர் -1. நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா, மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்டு. டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னா டிஸ்டன்ஸ் மீட்டர், அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்டு. ஃபோர்ஸ் பாருங்க, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸோட யூனிட் என்ன கண்ணு கிலோகிராம், ஆக்சலரேஷனுக்கு என்ன கண்ணு நம்ம யூனிட் பார்த்தோம் மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ அப்போ கிலோகிராம் மீட்டர் பவர் -2 அல்லது நம்ம நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். 1 மார்க்ல எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்பாங்க கண்ணு, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தெரியுதா? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 ஆர் நியூட்டன் ரெண்டுமே ஒரே யூனிட் தான். நெக்ஸ்ட் பாருங்க ப்ரெஷர், ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸோட யூனிட் என்ன கண்ணு நியூட்டன், நியூட்டன் ஓகேவா. ஃபோர்ஸோட யூனிட் என்னமா நியூட்டன், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்டு. மேலே போணுச்சு அப்படின்னா மீட்டர் பவர் -2. அப்போ நியூட்டன் மீட்டர் பவர் -2 ஆர் பாஸ்கல் அப்படின்னு சொல்றோம். அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்கம்மா, 1 மார்க்ல கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் எனர்ஜி ஒர்க், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், டிஸ்டன்ஸுக்கு மீட்டர் ஆர் ஜூல் ஓகேவா. நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். நெக்ஸ்ட் இம்பல்ஸ் பவர். நெக்ஸ்ட் பவர் பாருங்க, ஒர்க் பை டைம். ஒர்க்குக்கு ஜூல், ஒர்க்குனாலும் ஒன்று தான், எனர்ஜினாலும் ஒன்று தான் இல்லையா. அதை பற்றி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் 4th லெசனில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஒர்க்கோட யூனிட் ஜூல், டைமுக்கு செகண்டு, அது மேலே போயிடுச்சு அப்படின்னா செகண்ட் பவர் -1. அப்போ ஜூல் செகண்ட் பவர் -1 ஆர் வாட் பவருக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க இம்பல்ஸ், ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், டைமுக்கு செகண்டு, நியூட்டன் NS. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் டென்ஷன், ஃபோர்ஸ் இன்ட்டு லென்த், நியூட்டன் மீட்டர் பவர் -1. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டார்க், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இதெல்லாம் 12th ஸ்டாண்டர்டில் நம்ம இந்த யூனிட் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஃபோர்ஸுக்கு நியூட்டன் ஓகேவா, டிஸ்டன்ஸுக்கு மீட்டர், அப்போ நியூட்டன் மீட்டர். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் சார்ஜ், கரண்ட் இன்ட்டு டைம். கரண்ட்டுடைய SI யூனிட் என்ன கண்ணு ஆம்பியர், டைமுக்கு செகண்ட், அப்போ ஆம்பியர் எஸ் செகண்ட் ஆர் கூலும் ஓகேவா. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். நெக்ஸ்ட் கரண்ட் டென்சிட்டி, கரண்ட் பை ஏரியா. கரண்டோட யூனிட் ஆம்பியர், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்டு, மேலே போனுச்சு அப்படின்னா மீட்டர் பவர் -2. சரியா? நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஃபோர்ஸ் பை கரண்ட் இன்ட்டு லென்த் ஓகேவா. ஃபோர்ஸோட யூனிட் என்ன கண்ணு ஃபோர்ஸ் பை கரண்ட் இன்ட்டு லென்த். ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன் ஓகேவா, கரண்ட்டுக்கு ஆம்பியர் அண்டு லென்த்துக்கு மீட்டர். பவர் 1 இருக்கிறதா மீனிங். ஸோ இப்போ இது மேலே போயிடுச்சு அப்படின்னா நியூட்டன் ஆம்பியர் பவர் -1 மீட்டர் பவர் -1 ஓகேவா கண்ணு. அப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நியூட்டன், ஆம்பியர் பவர் -1 மீட்டர் பவர் -1 ஆர் டெஸ்லா ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் பாருங்க, ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸோட யூனிட் என்ன கண்ணு நியூட்டன், டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டர். ஸோ மேலே படிச்சுன்னா நியூட்டன் மீட்டர் பவர் -1. நெக்ஸ்ட் பிளாங்க் கான்ஸ்டன்ட், எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் பை ஃப்ரீக்வன்சி ஓகேவா. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான், எனர்ஜி அப்படின்னா என்ன கண்ணு ஜூல் பை ஓகேவா, எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் பை ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா நமக்கு தெரியும் கண்ணு என்ன கண்ணு 1/t. ஆமா தானம்மா. டி அப்படின்னாக்கா டைம், டைமோட SI யூனிட் என்ன கண்ணு செகண்ட். ஸோ அப்போ அது மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா இது டினாமினேட்டருக்கு போகுமா, அப்போ ஜூல் செகண்ட் அப்படின்னு வரும். ஸோ செகண்ட் டைம் டி அப்படின்னு சொல்லி வரும். அப்போ டைமோட SI யூனிட் எஸ் செகண்ட், அப்போ ஜூல் செகண்ட். அப்போ பிளாங்க் கான்ஸ்டன்ட் யூனிட் என்ன கண்ணு ஜூல் செகண்ட். அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் ஹீட், ஹீட் எனர்ஜி பை மாஸ் இன்ட்டு டெம்பரேச்சர். ஹீட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி அப்படின்னா என்ன கண்ணு எனர்ஜி அப்படின்னாவே என்ன வரும் ஜூல் பை. அடுத்தது மாஸோடைய யூனிட் என்ன கண்ணு கிலோகிராம். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் கெல்வின். ஸோ இப்போ இது மேலே போயிடுச்சு அப்படின்னா ஜூல், கிலோகிராம் பவர் -1, கெல்வின் பவர் -1. எதுக்குன்னு ஸ்பெசிபிக் ஹீட்டுக்கு. சரியா? நெக்ஸ்ட் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், எனர்ஜி பை டெம்பரேச்சர். எனர்ஜியோட யூனிட் என்ன கண்ணு ஜூல், டெம்பரேச்சருக்கு கெல்வின். ஸோ கெல்வின் டினாமினேட்டர்ல இருக்கு, நியூமரேட்டருக்கு போனுச்சுன்னா கெல்வின் பவர் -1. அப்போ ஜூல் கெல்வின் பவர் -1. சரியா?
ஸோ அப்போது இந்த பேஜ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம அதே மாதிரி டைமென்ஷனல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதில் இது கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். இந்த கான்செப்ட், இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த யூனிட் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சம்மில் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது மார்க் அதுக்கு தனியாக நமக்கு இருக்குது. சரியா? இதை நம்ம நிறைய டைம் என்ன பண்ணணும், எழுதி பார்த்து தான் மெமரி பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். இந்த எக்ஸ்பிரஷனை இதை படிச்சுட்டு வால்யூம் அப்படின்னா ஏரியா இன்ட்டு ஹைட்டு அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம மெமரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே, புரிஞ்சு படித்தோம் அப்படின்னாவே, ஏரியா அப்படின்னா என்ன வால்யூம் அப்படின்னா ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஸோ அப்போ அதுக்கு நம்ம யூனிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம் அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக நமக்கு மறக்கவே மறக்காது. ஓகேவாம்மா?